வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 21. ஆதி விழி உலருவதை கண்டு கொள்ளாமல் காரை ஓட்டி கொண்டிருந்தான். ஆதி எந்த பதிலும் சொல்லாததால் கோபமாக விழி அவனை நெருங்கி அவனுடைய சட்டை காலரை பிடித்து இழுத்தாள். விழி, விடுடி, காரை ஓட்டணும் என்று ஆதி சொன்னான். நான் விடமாட்டேன், விட்டா மைதிலி கூட கொஞ்சம் போயிடுவேன். ஏண்டா என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவளை கொஞ்சம் பேசி சிரிக்கிற என்று புலம்பிக் கொண்டே வந்தாள். ஒரு வழியாக வீட்டிற்கு வந்ததும் விழியை தூக்கி கொண்டு சென்றான். டேய் விடுடா, நான் பத்மா அம்மா கிட்ட சொல்லி அடிக்க சொல்றேன் என்று திமிரிக்கொண்டே வந்தாள். இரவு 11 மணிக்கு மேலாக ஆனதால் வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களது அறைக்கு சென்றதும் விழியை கீழே இறக்கிவிட்டான். ஏன் எங்க அம்மாவை எப்பவும் அத்தன்னு தானே சொல்லுவ, இப்ப ஏன் அம்மான்னு சொல்றீங்க மேடம் என்று கேட்டுக்கொண்டே விழியின் அருகில் சென்றான். நீங்க திட்டுவீங்கன்னு தான் அத்தன்னு சொன்னேன். அவங்க என்னை அம்மா மாதிரி கேரிங்கா பாத்துக்கிறாங்க. உன்ன மாதிரி பாதியிலே தனியா விட்டுட்டு போகல என்று முகத்தை சுருக்கினாள். இதெல்லாம் மட்டும் இவளுக்கு தெளிவா ஞாபகம் இருக்கும் என்று தனக்குள் நினைத்து கொண்டான். விழிக்கு தலை நிற்காமல் சுற்றுவதை போல் இருக்க தலையில் கை வைத்து கொண்டு பெட்டில் அமர்ந்தாள். அதை பார்த்த ஆதி தண்ணீரை எடுத்து அருந்த வைத்தான். டவலை தண்ணீரில் நனைத்து முகத்தை துடைத்து விட்டான். அவளை ஆதி முதல் அந்தம் வரை கண்களால் களவாடி கொண்டே முகத்தை கையில் ஏந்தி, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்ததும் அப்பவே கட்டிப்பிடிக்க கைகள் பரபரத்துச்சாளர். தூரத்துல இருந்து வரும்போதே உன்னை பார்த்துட்டேன். அதுவும் நீ பக்கவாட்டில் திரும்பி அமர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அழகான கண்ணை மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை அப்படியே கடிக்கணும் போல இருந்துச்சு என்று மெதுவாக கன்னத்தில் முத்தம் தந்தான். விழி கண்கள் விரிய ஆதியை பார்க்க, இப்படி விழியை விரிச்சு பார்த்தே என்னை மயக்கிட்டடி என்று மறு கன்னத்திலும் முத்தம் வைத்தான். விழி கண்களை இறுக்க மூடிக்கொள்ள நெற்றி, கண்கள், மூக்கு என தனது இதழ்களை ஒற்றி எடுத்துவிட்டு இதழ்களை பெருவிரலால் மெதுவாக வருடினான். ஆதியும் தனது இதழ்களை நாவினால் ஈரமாக்கி கொண்டே அவளது இதழ்களை நெருங்கினான். விழி உணர்வுகளின் தாக்கத்தை தாங்க முடியாமல் அவனது சட்டை காலரை இறுக்கமாக பிடித்து கொள்ள ஆதி அவளுடைய ஆடை மறைக்காத வெற்றிடையில் அழுத்தத்தை கூட்டி தன்னுடன் நெருக்கிக் கொண்டே உதடுகளை நொடிப்பொழுதில் தன்னுடைய உதட்டுக்குள் சுருட்டி கொண்டான். ஆழ்ந்த இதழ் முத்தம் அதில் காற்றுக்கு கூட இடமளிக்காமல் முத்தம் நீண்டு கொண்டே செல்ல விழி மூச்சு திணறவும் தான் உதடுகளை பிரித்தான். அவள் ஆழ்ந்த மயக்கமா உறக்கமா என்று பிரித்தறிய முடியாத நிலையில் ஆதியின் மேலேயே சரிந்தாள். ஒரு முத்தத்துக்கே மயங்கி விழுந்துட்டா. இவளை வச்சுட்டு மற்றதெல்லாம் நடந்து எப்ப குடும்பஸ்தனாகிறது என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே விழியை பெட்டில் படுக்க வைத்து விட்டு சென்று உடை மாற்றி விட்டு வந்தான். அவளை நெருங்கி படுத்துக்கொண்டு, இந்த ட்ரெஸ்ஸை வேற மாத்தாம என்னை ரொம்ப டெம்ப் பண்றா என மனதில் புலம்பிக் கொண்டே கண்ணை மூடிக்கொண்டான். கண்களை மூடிய பின்னும் அவளின் பிம்பமே மனக்கண்ணிற்குள் தெரிந்தது. உறக்கம் வராமல் புரண்டு பார்த்துவிட்டு இறுதியில் விழியிடமே சரணடைந்தான். அவளை இழுத்து கை வளைவிற்குள் வைத்து கொண்ட பிறகுதான் நித்ரா தேவி அவனை தழுவியது. காலையில் தூக்கம் கலைந்ததும் விழிகளை கசக்கி கொண்டே எழ பார்க்க அப்போதுதான் இரவு ஜூஸ் குடித்தது ஞாபகம் வந்தது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் மங்களாக நினைவு வர அதிர்ச்சியாக சுற்றி பார்த்தாள். ஆதியின் வலிமையான கரங்களுக்குள் தான் இருப்பதை பார்த்ததும் தான் நிம்மதியாக உணர்ந்தாள். அவனுடைய அகன்ற மார்பை மஞ்சமாக்கி தலை சாய்த்து படுத்திருந்தாள். அவனுடைய முகத்தை கைகளால் வருட ஆவல் எழ தூக்கம் கலையாதவாறு கை அணைப்பில் இருந்து கொண்டே முன்னுச்சி முடிகள் எல்லாம் கலைந்திருக்க, ஆண்களிலும் கவர்ச்சியாக இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அழகான நெற்றி, நீண்ட புருவங்கள், கூர்மையான நாசி, தடித்த சிவந்த அதரங்கள் எப்போதும் இருப்பதை விட அதிகமாக சிவந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் விழிக்கு தோன்றியது. அவனுடைய சிவந்த நிறத்திற்கு உதடுகள் பளபளப்பாக தெரிய முத்தம் வைக்க தோன்றும் ஆவலை அடக்க பெரும்பாடுபட்டாள். இறுதியில் என்னுடைய கணவனிற்கு முத்தம் தருவது தப்பில்லை என்றெண்ணி தன்னுடைய உதடுகளை மெதுவாக ஒற்றி எடுத்துக்கொள்ள தலையை நிமிர்த்த ஆதி விழியின் பின்னந்தலையில் கைவிட்டு தன்னை நோக்கி இழுத்து அவளின் உதட்டை ஆவேசமாக அள்ளிக்கொண்டான். அவனுடைய கரங்கள் அவளுடைய இடையை அழுத்தி கொண்டே ஆழிலை வயிற்றை வருடியது. இருவரும் தங்களை மறந்த நிலையில் மூழ்கி இருக்கும் வேளையில் பூஜை வேலை கரடியாக செல்போன் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. இருவருக்குமே முதலில் பிரிய மனமில்லை. செல் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்க விழிதான் ஆதியை பிரித்தாள். ஏண்டி, எனக்கு வேணும் என்று மீண்டும் முத்தமிட நெருங்கும் போது விழிக்கு கால் வந்தது.
விழி போனை பார்க்க விக்ரம் தான் அழைத்திருந்தான். போனை எடுத்ததும், உனக்கெல்லாம் நேற்று இரவு இப்படித்தான் பண்ணனடா என்று கேட்டான். டேய், என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையேடா. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். நம்ம பார்ட்டி ஹாலில் யாரோ முகத்தை மறைச்சிக்கிட்டே போனதை நான் பார்த்தேன்டா. அகரனை அனுப்பிட்டு கார் எடுக்கும்போது தான் பார்த்தேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணலான்னு நினச்சா வெண்பா காரில் இருந்ததுனால என்னால் முடியலடா. ஆதி அவன் சொன்னதை எல்லாம் கேட்டுவிட்டு, பார்த்துக்கலாம் விடுடா என்றான். அப்போ அவன் யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் கெஸ்ஸிங்கில் வச்சுருக்கேன் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு ஃபோனை வைத்தான். விழி அதற்குள் குளித்து முடித்து கீழே சென்று விட்டாள். ஆதி தலையை கோதிக்கொண்டே பால்கனியிலிருந்து கீழே பார்க்க விழி முடியை உலர்த்தி கொண்டே தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். இவன் காலங்காத்தாலேயே எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நானே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணேன். கரெக்டாக ராங் டைமில் கால் பண்ணிட்டான் என்று மனதிற்குள் விக்ரமை வறுத்து கொண்டே விழியின் தலையிலிருந்து கால் வரை ரசித்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆளை விழுங்கும் பார்வையால் விழிக்கு முதுகுப்புறம் யாரோ பார்ப்பதை போல் தோன்ற திரும்பி மேலே பார்த்தாள். ஆதி அவளை ஒற்றை கண்ணை சிமிட்டி முத்தமிடுவதை போல் உதடுகளை குவித்தான். விழி வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டே பார்வையை சுழற்றி யாரும் பார்த்தார்களா என்று ஆராய்ந்து பிறகு எதுவும் நடவாதது போல் வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். ஆதி இதை பார்த்து தலையசைத்து சிரித்து கொண்டே உடற்பயிற்சி செய்ய சென்றான். வெயிட் லிஃப்டிங் பண்ண சென்ற கையை தூக்கும் முன் எடுக்காமல் கையை இழுத்து உள்ளங்கையை திருப்பி பார்த்தான். சற்று முன் அவளுடன் உறவாடிய கைகளை முத்தம் வைக்கும்போது அகரன் ஆதியை பார்த்து, ஆனாண்ணா, நீங்க இப்படிலாம் சின்ன பையனாட்டம் அண்ணியை நினைச்சு கைக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல என்று ஓட்ட, ஆதி வெண்பா வரட்டும், அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு காலம் வரும் தம்பி, அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று மிரட்டிவிட்டு வெளியேறினான். அண்ணா, எக்ஸசைஸ் பண்ணாமலே போறீங்க என்று அகரன் கத்தியது காற்றில் கரைந்தது. விழி கிச்சன் சென்று காஃபி போட போனவளை தடுத்த சித்ரா, நானே போட்டு கொடுக்குறேன் சின்னம்மா, உங்களை வேலை செய்ய விடக்கூடாதுன்னு பத்மா அம்மா சொல்லியிருக்காங்க. சரி, ஆதிக்கும் ஒரு காஃபி கொடுத்துருங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே பத்மா வந்தார். பத்மாம்மா வந்துட்டீங்களா என்று அவரை பார்த்து கேட்டுக்கொண்டே அருகில் சென்று கட்டி கொண்டாள். என்ன, இன்னைக்கு கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு என்று கேட்டு விழியின் முகத்தை ஆராய்ந்தார். என்ன விழி, உதடு இப்படி சிவந்திருக்கு என்று பத்மா கேட்டார். உதட்ட தெரியாம கடிச்சிட்டேம்மா, அதான் இப்படி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை என்று பதட்டமாக சொன்னாள். சரி விழி, ஏன் பதட்டப்படுற? இந்தா காஃபியை கொடி என்று கொடுத்தார். ஆதிக்கும் நீயே கொடுத்துடுறா என்று ட்ரேயை நீட்டினார். விழி மறுத்தால் சந்தேகம் வரும் என்று நினைத்து கொண்டு வாங்கி கொண்டு மாடி அறைக்கு சென்றாள். ஆதி கூலாக விசிலடித்து கொண்டே தலையை வாரிக்கொண்டிருந்தான். அப்போதுதான் குளித்து வந்திருப்பான் போலும். டர்க்கி டவலுடன் நின்றிருந்தான். விழி அறையில் நுழைந்ததும் அவனை பார்த்துவிட்டு, இவனுக்கு காலங்காத்தால இப்படி நிற்கிறதே வேலையா வச்சிருக்கான் என்று மனதில் திட்டிக்கொண்டே காப்பியை கப்பில் நிரப்பி ஆதியிடம் நீட்டினாள். ஆதி காஃபியை எடுத்துக்கொண்ட பிறகு விழி பால்கனி பக்கம் சென்று ஊஞ்சலில் உட்கார்ந்து சிறிது நேரம் பாடல் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபீஸுக்கு நேரம் ஆவதை உணர்ந்து அறையின் உள்ளே செல்ல ஆதியை காணவில்லை. நல்ல வேலை, கிளம்பிட்டான் போல என்று நினைத்துவிட்டு அலுவலகத்திற்கு தயாராகி கீழே சென்று சாப்பிட அமர ஆதியும் வந்து அருகில் அமர்ந்து கொண்டான். விழிக்காக ஹாலில் வெயிட் பண்ணி கொண்டிருந்து அவள் வந்ததும் இருவரும் சேர்ந்து உணவு உண்டுவிட்டு பத்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினர். அத்தியாயம் 22. ஆதி கேபினில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது PA கிருஷ்ணன் அனுமதி பெற்று உள்ளே வந்தான். சார், சொல்லுங்க கிருஷ்ணன். நேற்றுக்கு இரவு பார்ட்டியில் ஒரு லேடி முகத்தை மூடிக்கிட்டு நம்ம விழி மேமையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே அலைஞ்சாங்க. நான் உங்ககிட்ட இதை கன்வே பண்ணலான்னு நினைக்கும் போது கிளைண்ட்ஸ் பார்த்துட்டாங்க. பேசிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டீங்க. அதான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் சார். ஓகே கிருஷ்ணன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் விழிக்கு கைட் பண்ணுங்க. ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணியிருக்கேன் என்று சொன்னான். விழி ஆதி சொன்ன ப்ராஜெக்ட் பிளானை ரெடி செய்து கொண்டிருந்தாள். அதில் ஏதாவது டவுட் என்றால் கிருஷ்ணனிடம் கேட்டுக்கொண்டே வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி பொதுவாக ஆஃபீஸில் விழியை கண்டு கொள்ள மாட்டான். ப்ராஜெக்ட் வேலைகள் கழுத்தை நெரிக்க ஓய்வின்றி பார்த்து கொண்டிருந்தான். மற்ற கம்பெனிகளை ஆதியின் அப்பா பார்த்து கொள்வதால் ஆதியின் முழு கவனமும் புதிதாக ஆரம்பித்த கம்பெனியில் இருந்தது. விழிக்கு நாட்கள் சிறகில்லாமல் பறந்தது. ஆதி கொடுத்த ப்ராஜெக்டுக்கான பிளானை ஓரளவு சரியான முறையில் உருவாக்கி மெயில் செய்திருந்தாள். ஆதியை நேரடியாக கூப்பிட்டு தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்திவிட்டு புது ப்ராஜெக்ட் டீமில் விழியை சேர்த்து கொண்டான். ஆதி நியூ ப்ராஜெக்டில் சேர்த்தது விழிக்கு ஊக்கம் கொடுத்ததை போலிருக்க அதற்கான வேலையில் நாட்கள் வேகமாக பறந்தது.
இப்போது விழிக்கு வெளியே டீமுடன் வேலை பார்க்க அனுமதி கிடைத்திருந்தது. பெரும்பாலான நேரங்களில் கிருஷ்ணன் கேபினில் தான் நேரம் விரைந்தது. ஆதிக்கு வெளியே வேலை இருக்கும்போது விழியை அழைத்து செல்வதில்லை. விழி முழுமையாக ப்ராஜெக்ட் ஒர்க்கை சிரத்தையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் ஆபீஸில் இருந்து கிளம்பும் நேரம் கூட மாறியதால் ஆதியிடம் பேசுவதே குறைந்து போனது. 3 வாரங்கள் எப்படி விரைந்தது என்று கேட்டால் நிச்சயமாக இருவருக்கும் 2 மணி நேரம் போல் தான் தெரியும். இப்போதெல்லாம் வேலைக்கு ஸ்கூட்டரில் சென்று வந்து கொண்டிருந்தாள். ஆதி வேலை விஷயமாக வெளிநாடுகளுக்கு பறக்க, விழி வீட்டில் மதுவுடனும் அகரனுடனும் அரட்டை அடிக்க, வெண்பாவையும் சேர்த்து கொண்டு வார இறுதி நாட்களில் ஊர் சுற்ற என்று வாரங்கள் விரைந்தது. விக்ரம் தனது அலுவலக வளாகத்தில் உள்ள பணிகளை கவனிக்கவே நேரம் கழிந்தது. வேணு தாத்தாவின் பேத்தியின் கல்யாண தேதி நெருங்கும் நேரம் மித்ரம் விக்ரம் வீட்டிற்கு சென்று கல்யாணத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பே கட்டாயம் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது மட்டுமல்லாமல், வேணு தாத்தா போனில் வெங்கட் தாத்தாவிடம் குடும்பத்தை அழைத்து வருமாறு அன்பு கட்டளையிட்டார். ஆதிக்கும் மித்ரன் போனில் அழைத்து பேசியதால் இளைய தலைமுறையினர் அனைவரும் 1 வாரம் முன்பே வேலைகளை முடித்து கொண்டு கல்யாணத்திற்கு கிளம்ப முடிவு செய்திருந்தனர். 1 வாரத்திற்கு கிராமத்தில் இருக்க போவதால் அதற்கேற்ப உடைகளை எடுக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஷாப்பிங் மாலுக்கு சென்றனர். மாலில் பெண்கள் 3 பேரும் சேலை, சுடிதார், ஹாஃப் சாரி என்று வாங்கி குவிக்க, ஆண்கள் அனைவரும் வேட்டி சட்டையை எடுத்துக்கொண்டனர். விழிக்கு நகைகள் எடுக்காததால் தனியாக ஆதி அவளை நகை கடைக்கு அழைத்து கொண்டு சென்றான். வெண்பாவும் மதுவும் அங்கிருந்த நகை கடையிலேயே தேவையான நகைகளை எடுத்துக்கொண்டு அகரனிடம் பில்லை கட்ட நீட்டினர். அதை வாங்கி பார்த்த அகரன், அடப்பாவிகளா, அன்னிக்கு நகை வாங்காததால அண்ணா கூட்டிட்டு போனாங்க, உங்களுக்கு இவ்வளவும் வேணுமா? நகை விற்கிற விலைக்கு என் சொத்தே பத்தாது என்று புலம்பிக் கொண்டே பில்லை கட்ட, வெண்பாவிடம் மது ஹைஃபை கொடுத்து இருவரும் சிரித்து கொண்டனர். வெண்பா விழியை பார்க்க என்று ஆதியின் வீட்டிற்கு செல்லும் போது வெண்பா, மது, விழி மூவரும் ஒன்று சேர்ந்து பத்மாவுடன் அரட்டை அடித்துக்கொண்டு என இவர்களது பிணைப்பு வலுப்படுத்தப்பட்டது. இவர்களது ஒற்றுமையை பார்த்தவர்கள் அகரனிற்கும் வெண்பாவிற்கும் மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு செய்திருந்தனர். விழியுடன் ஆதி நகை கடைக்கு சென்றதும் முதலில் தாலி செயின் வாங்குவதற்கு அழைத்து சென்றான். விழிக்கு அதை பார்த்ததும் கண்கள் கலங்கியது. ஆதி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்க விழி ஆதியை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு வேலை செய்யும் பணிப்பெண் மேம் என்று அழைக்க என்னவென்று பார்த்தாள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் பாருங்க, சார் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க மேம். ஆதி விழியை என்னவென்று புருவத்தை ஏற்றி இறக்கினான். விழி, இந்த டிசைன் பிடிச்சிருக்குதா என்று கேட்க, அதன் பிறகு விழியும் ஆர்வமாக பார்த்து இருவரும் நல்ல டிசைனை செலக்ட் செய்தனர். ஆதி விழிக்கு தங்க வளையல்கள், ஆரம், நெக்லஸ், கம்மல் என்று ஒவ்வொன்றாக போட்டு பார்த்து செலக்ட் செய்தான். அடுத்ததாக டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எடுக்க கூட்டி செல்ல ஆதியின் கையை பிடித்து இழுத்து அவனிடம் நெருங்கி நின்று காதில், ஏற்கனவே நிறைய எடுத்தாச்சு, போதும், நான் ஏற்கனவே அம்மாவோட நகைகளை கொஞ்சம் வச்சிருக்கேன் என்று ஆதியிடம் சொன்னார். அனைவரும் இவர்கள் இருவரையுமே பார்த்து கொண்டிருப்பதை போல் விழிக்கு தெரிந்தது. தங்கம் விற்கும் விலைக்கு இவ்வளவு ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்கும் ஆதியை வியந்து பார்த்தனர். சில பெண்களின் பார்வை விழியை பொறாமையுடனும் ஆதியை ரசனையாகவும் பார்த்து கொண்டிருந்தது. ஆதி விழியை பார்த்து, நான் இன்னைக்கு இதோட போனேன்னா அம்மா என்னை திட்டுவாங்க, என்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. விக்ரம் வீட்டில் கவிதா அத்தைக்கிட்ட அம்மா கேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே மேல்தளம் வந்தனர். நாளைக்கு நமக்கு தாலி பிரித்து கட்டுற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க என்று சொன்னான். என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லலையே, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சி சொல்லலை விழி என்று ஆதி கண்ணடித்தான். நீண்ட நாட்களுக்கு பின்னான தனிமையும் ஆதியின் அருகாமையும் ஆதியின் செய்கையும் விழிக்கு வெட்கத்தை வரவழைத்தது. விழியின் கையுடன் தன் கையை கோர்த்து கொண்டே இருவருக்கும் ஒரே மாதிரி டைமண்ட் ரிங்ஸ் பார்த்து எடுத்ததும் விழியின் கையை பிடித்து மோதிர விரலில் மாட்டிவிட்டு அவனுடைய ரிங்கை அவளிடம் நீட்டினான். விழி மோதிரத்தை வாங்கி அவனுடைய விரலில் மாட்டிவிட்டாள். அடுத்ததாக ஒரு டைமண்ட் செட் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவை அருந்திவிட்டு விக்ரம் வீட்டிற்கு வண்டியை செலுத்தினான். விழி கேள்வியாக பார்க்க, காலையில் சீக்கிரமே நீ கிளம்பணுமா, அதனால எங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் விழி ஆனந்தத்துடன் தலையாட்டி கொண்டாள். ஆதி, காலையில் பத்மா அம்மாவையும் கூட்டிகிட்டு வரீங்களா என்று கேட்டாள். இது என்ன கேள்வி, அவங்க இல்லாமலா? தாத்தா பாட்டிக்கு பிடிக்காததால நம்ம வீட்டில் செய்ய வேணான்னு அம்மா தான் சொன்னாங்க. ஆதி விக்ரம் வீட்டில் காரை நிறுத்தியதும் விழி காரில் இருந்து இறங்காமல் இருப்பதை பார்த்து,
இந்நேரம் ஓடி இருப்பேன்னு நினைச்சேன் என்று சீட் பெல்ட்டை எடுத்து விழியின் பக்கம் திரும்பி அமர்ந்தான். விழி ஆதியின் கன்னத்தில் திடீரென முத்தம் கொடுத்துவிட்டு இறங்க போவதற்குள் ஆதி அவளை பிடித்து இழுத்து மடியில் உட்கார வைத்து கொண்டான். விழி வெட்கத்துடன் தலை குனிந்து கொள்ள, இப்படிலாம் வெட்கப்பட்டா நான் எப்படி உன்னை விட்டுட்டு போறதுடி? நீ இல்லாம எனக்கு தூக்கமே வராது. ஒரு மாசமா உன் கூடவே தூங்கிட்டு இப்ப எப்படி தனியா தூங்குறது என்று ஆதி கேட்டான். நீ எங்கடா என் கூட தூங்குற? நான் தூங்கும்போது நீ வீட்டுக்கு வந்திருக்க மாட்ட, காலையில எந்திரிக்கும் போது நீ வீட்டுல இருக்க மாட்ட. இதுல என்கிட்ட சொல்லாம கொல்லாம வெளிநாட்டுக்கு வேற போயிட்டு வந்திருக்க. நான் ஒருத்தி இருக்கேன்னு ஞாபகம் இருந்துச்சா? ஆஃபீஸில் பார்த்தா கூட யாரோ மாதிரி பார்த்துட்டு போற. இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஆன்னு உன்னையே பார்க்குறாங்க. புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கே, சோனாவா லீனாவா? அது லீலாடி. லீலா. அவளுக்கு உங்களை கரெக்ட் பண்ணணுமா? எனக்கு உங்கள் ரூமில் கேபின் இருக்கிறதுனால நான் உங்களை தெரிஞ்சு வச்சுருப்பேன்னு நினச்சிக்கிட்டு அவளோட லவ்க்கு நான் ஹெல்ப் பண்ணால் அவளோட மேரேஜுக்கு பிறகு உங்ககிட்ட சொல்லி எனக்கு ப்ரமோஷன் வாங்கி தருவாளாம். ஆமாம், அவளை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? பேரெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. ஏய், எனக்கு முன்னாடியெல்லாம் தெரியாது. அவளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சைன் பண்ணும்போது பார்த்தேன். அவ்வளவுதான், வேற எதுவும் சத்தியமாக இல்லடி. நான் எதுவும் சொல்லாமலே ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க? ஏய் விழி, ரொமான்ஸ் பண்ணலான்னு மடியில் உட்கார வச்சா சண்டை போட்டுட்ருக்க. இவ்வளோலாம் பேசுவியா விழி? எனக்கு மட்டும் மேரேஜ் ஆனதுக்கு அடையாளமாக தாலி இருக்கிறதால பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் மேரேஜ் ஆனவ, நான் உங்களை கரெக்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சி என்கிட்டயே ஐடியா கேட்குறாங்க என்று உதட்டை சுழித்தாள். நீ சொல்ல வேண்டியது தானே, அவர் ஏற்கனவே ஒரு தேவதை கிட்ட மயங்கிட்டாரு, உங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாருன்னு என்று சொல்லிக்கொண்டே விழியின் இடுப்பில் அழுத்தம் கொடுத்து தன்னுடன் நெருக்கி கொண்டே சுழித்த உதட்டை இரு விரலில் பிடித்து ஆதி ஆழ்ந்து பார்க்க, இதுவரை படபடவென்று பேசிக் கொண்டிருந்தவள் வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்க விழி விரித்து பார்க்க ஆதி முகத்தை அவளது கன்னத்தில் வைத்து தேய்த்தான். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.